வணக்கம் நேர்களே, இது மக்களோடு ஜெயா பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள். தற்போது சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 9 மீனவ கிராம மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையிலான திட்டங்களை விளம்பர திமுக அரசு செயல்படுத்த முனைப்பு காட்டுவதால் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலச உள்ளோம். இதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இந்த விளம்பர திமுக ஆட்சியில் விவசாயிகள், மீனவர்கள், வியாபாரிகள், சாமானிய மக்கள் அனைவருமே தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மீனவ மக்கள் படும் கஷ்டங்கள் என்ன, இந்த நீலக்கோடி திட்டம் பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிகாமணி, தமிழகத்தை பொறுத்தவரை மிக நீண்ட கடற்கரையும் அதிகமான மீனவ மக்களும் வாழக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரையில் 100க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கிறது. சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவ சமுதாய மக்கள் வசித்து வருகிறார்கள். இப்படி பாரம்பரியமிக்க மீனவ சமுதாயமிக்க இந்த பகுதிகளில் மீனவர்களின் வாழ்வாதாரங்களை முடக்கும் வகையிலும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு திட்டங்களை இந்த விளம்பர திமுக அரசு செயல்படுத்த முனைப்பு காட்டி வருவது மீனவ மக்களிடையே பெரும் வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பழவேற்காடு தொடங்கி கோவளம் வரையிலாக பல மீனவ கிராமங்கள் என்பது இருந்து வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு புது புது திட்டங்கள் என்ற அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு. அதில் ஒரு திட்டமாகவே நீலக்கோடி திட்டம் என்பது பார்க்கப்படுகிறது. முதலில் நீலக்கோடி திட்டம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீலக்கோடி என்பது தூய்மையான தண்ணீர், அதாவது கடல் நீர் என்பது மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும், சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேண்டும், அங்கு பாதுகாப்பு சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் பட்சத்தில் அங்கு நீலக்கோடி திட்டத்திற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். இந்தியாவில் இதுவரை 12 நீலக்கோடி திட்டங்கள் என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகளவில் 4000க்கும் மேற்பட்ட நீலக்கோடி கடற்கரைகள் என்பது இருந்தாலும் கூட தமிழகத்தில் இதற்கு முன்பாக ஒரே ஒரு நீலக்கோடி சான்று பெற்ற கடற்கரை மட்டுமே இருக்கிறது. அதுவும் கோவளம் கடற்கரை. அந்த கோவளம் கடற்கரையில் நீலக்கோடி திட்டத்திற்கு சான்று பெறுவதற்காக அங்கிருந்த மீனவ மக்களை கடந்த முறை கூறி அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். எந்தவித பாதிப்பும் மீனவ மக்களுக்கு வராது என்பதாக கூறி கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தினார்கள். ஆனால் தற்போது அங்கு நீலக்கொடி சான்று பெற்றதற்கு பிறகாக பாரம்பரியமிக்க மீனவர்கள் கோவளம் கடற்கரையில் பல ஆண்டுகளாக மீன் தொழில் செய்து வந்த மீனவர்கள் தற்போது கோவளம் கடற்கரைக்கு செல்ல முடியாத சூழலை நிலவி வருகிறது. தற்போது இதே போன்று தமிழகத்தில் 2வது நீலக்கொடி சான்று பெறுவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து நொச்சிக்குப்பம் மற்றும் 2 கிலோமீட்டர் அளவிற்காக இந்த மீனவ கிராமங்கள் உள்ளடக்கிய இந்த பகுதிகளில் நீலக்கொடி சான்று பெறுவதற்கான முயற்சியில் தற்போது தமிழக அரசு ஈடுபட்டிருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகளும் தயாரிப்பு பணிகள் என்பதும் நடத்துவதற்காக நிதிகள் என்பதும் ஒதுக்கப்படுகிறது. இதனால் மீனவ கிராம மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதாக மீனவ மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். இதற்கு முன்பாக இந்த லூப் சாலையில் மீனவ மக்கள் 2 புறங்களிலும் கடைகள் நடத்தி குறிப்பாக அன்றாட தினசரி படகில் செல்வார்கள், மீன்களை பிடித்து வருவார்கள். பிடித்து வரக்கூடிய மீன்களை தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக இந்த சாலை ஓரங்களிலேயே மீன்களை விற்பனை செய்து வந்தார்கள். ஆனால் இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது என்பதாக சுட்டிக்காட்டி நீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டி இங்கிருந்து மீனவர்களை 15 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன் அங்காடிக்கு மாற்றியமைக்கப்பட்டார்கள். ஆனால் மாற்றியமைக்கப்பட்ட அந்த மீன் அங்காடியில் மீனவர்களின் வாழ்வாதாரம் என்பது பாதிக்கக்கூடிய அளவிற்காக இருக்கிறது. ஏனென்றால் கட்டமைப்பு சிறப்பாக இருந்தாலும் கூட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்த வசதிகளும் இல்லை. குறிப்பாக அங்கு வியாபாரம் சரியாக நடைபெறுவதில்லை. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் மீனவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவு, சாலை போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்து புதிய மீன் அங்காடிக்கு மாற்றியதற்கு பிறகாக புதிய மீன் அங்காடி திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே நீலக்கொடி சான்று பெறுவதற்கான நடைமுறையை இந்த கடற்கரையில் மேற்கொள்ள உள்ளதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது இந்த பகுதி மக்கள் மீனவர்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் சிலர் இருக்கிறார்கள், அவரிடத்திலும் கேட்கலாம். ஆனா வணக்கம்ண்ண, சொல்லுங்க, இந்த பகுதியில எத்தனை மீனவ கிராமங்கள் இருக்கிறது? முன்னாடி இந்த சாலைகள்லாம் எப்படி இருந்தது?
இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? மீனவ மக்கள் இப்ப இந்த நீலக்கொடி திட்டம் வந்தா எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திப்பீங்கண்ணா? என் பேர் ஆசை தம்பி. நான் நொச்சிக்குப்பத்தை சார்ந்து வாழ்கிறேன். இந்த இடத்துல இந்த மெரினாவில் இருந்து பட்டினமாக்கிற ஒரு 9 கிராமங்கள் மீனவ கிராமங்கள் இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஆளுங்க வலைக்கு போவாங்க, வருவாங்க, இங்கே மீன் வித்துட்டு இங்கே எல்லாரும் அன்னைக்கு வேலையை அன்னைக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் ரோடு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட 2 ஹவர் பர்மிஷன் கேட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 2 ஹவர் ஸ்கூல் டைமில் கொடுங்க, இந்த பக்கம் சின்ன சாலையை பயன்படுத்திக்கிறோம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க. அது 2 ஹவர் ஆச்சு. கடைசியில் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எங்களை ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரையும் அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. சரிங்களா? நாங்கள் அவங்களுக்கு 2 ஹவர் கொடுக்க போய் நாங்கள் இப்போ ஆக்கிரமிப்பில் இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, கடைசியாக 2024 இதே மார்ச் மாதம் நினைக்கிறேன் மெட்ரோ பணி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க, அங்கே மெட்ரோ பணி நடக்குது, அதனால இந்த ரோடை வந்து நாங்கள் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு 3 மாதத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் சொல்லி எங்களை எல்லாரும் கூப்பிட்டு சொன்னால் நாங்களும் சரி ஓகே கவர்மெண்ட்டுக்காக நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொதுமக்கள்லாம் சேர்ந்து தான் அதுக்கான பர்மிஷன்லாம் கொடுத்தோம். ஆனால் கடைசியாக இப்போ 1 வருஷம் ஆச்சு, அது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த பக்கம் ரோடை விடாம இந்த பக்கம் டைவர்ட் பண்றாங்க. இங்க எங்க மக்கள் வந்து இரவு 9 மணில இருந்து காலையில 3 மணி 4 மணி எல்லாரும் நடந்து போயிட்டு வர வழியில இங்க பாருங்க எவ்வளவு டிராபிக் இருக்கு. இவ்வளவு டிராபிக்ல எப்படி ஒரு மனுஷன் தொழிலுக்கு போவான், ஒரு மீனவன் எப்படி தொழிலுக்கு போவான்? ஸோ இதெல்லாம் எதையுமே வந்து நினைவில் கொள்ளாம இந்த அரசாங்கம் மீனவ மக்களை மிகவும் பயங்கரமா வஞ்சிக்கிறாங்க. அதாவது எப்படிலாம் இவங்களை அகற்றணும்னு பிளான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அகற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை கொண்டாந்து புகுத்துறது. இதே தான் காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர இந்த மீனவ மக்களுக்காக ஏதோ ஒரு நல்லது செய்யணும் அதுக்கான எந்த பிளானும் பண்றதே கிடையாது. எப்படி முதல்ல அவங்களை ஒடுக்கலாம், இந்த இடத்த எப்படி ஃப்ரீ ஆக்கலாம், வணிக ரீதியாக தான் பாக்குறாங்களே தவிர இங்க இருக்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க கருத்துல கொள்றதே கிடையாது. மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கு எங்களுக்கு. நேரடியாக கேட்டோம். அதாவது இந்த நீலக்கொடி திட்டம் வரப்போகிறது என்பதாக இப்பகுதி மக்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் என்பதும் கொடுக்கப்படவில்லை. மாறாக நீதிமன்ற உத்தரவுகள் என்பது கூறப்பட்டு நீதிமன்ற உத்தரவுகளில் இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இங்கிருந்து பாரம்பரியமிக்க மீனவர்கள் இங்கு வாழ்வாதாரங்கள் நகர்த்தி வந்த நிலையில் அவர்களை அப்புறப்படுத்தி புதிய மீன் அங்காடிக்கு மாற்றி வைத்தார்கள். தற்போது அதற்கு பிறகாக இங்கு நீலக்கொடி திட்டம் என்ற திட்டம் நடைமுறைப்படுத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மீனவ சங்கங்களை சேர்ந்த சிலரும் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்கலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க, நீலக்கொடி திட்டம் அப்படின்னா என்ன? இதனால மீனவ மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? நீலக்கொடின்றது அந்த நோக்கம் வந்து நல்ல நோக்கம், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. பல்வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க எந்த கடற்கரைக்கு வந்தாலும் அந்த கடற்கரையை பயன்படுத்தக்கூடிய அந்த நீரோட தரம் என்றது ரொம்ப தூய்மையாக பராமரிக்கப்படணும். அதே போல கடற்கரையில் வந்து அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த கடற்கரை மணற்பரப்பா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தூய்மையான முறையில் பராமரித்து அது ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த போர்டில் அதுக்கான அந்த தரத்தையும் அங்கே வெளியிடணும். இது வந்து மீன்பிடி தொழிலோ மீனவர் வாழ ஒரு இடங்கள்ல முழுக்க சுற்றுலா மட்டுமே முக்கியமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இது சாத்தியமான விஷயங்கள் தாராளமா பண்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த தமிழக அரசு வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் என்றது சென்னையினாலே அது முழுக்க மீன்பிடி கிராமங்க தான் சென்னை என்ற சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியமான மீனவர் கிராமம். சென்னையில ஒரு மிகப்பெரிய மீனவர் கிராமம் அது மயிலாப்பூர் நொச்சிக்குப்பம் மீனவர் கிராமம். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள், ஆயிரக்கணக்கான மீனவர்கள் நேரடி மீன்பிடி தொழிலில், ஆயிரக்கணக்கான மீனவ மகளிர்கள் வந்து நேரடி மீன் வியாபாரத்திலையும் இருக்காங்க. எங்களோட குடியிருப்புல இருந்து ராத்திரி வந்து 12 மணிக்கு தொடங்கணும்னா அதோட முழு நேரமும் எங்க குடியிருப்புல இருந்து கடற்கரைக்கு போகணும், மீனை பிடிக்கணும். பிடிச்சிட்டு வந்தவொடனே வீட்டுல எங்க அம்மாவோ எங்க மனைவியோ இல்ல என் சகோதரியோ யாரோ வருவாங்க, பிடிச்சிட்டு வர மீனை எடுத்து வந்து அவங்க வியாபாரம் செய்யணும். அப்படி குடியிருப்புக்கும் கடற்கரைக்கும் மாறி குடும்பமே, அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான பேரும் இந்த சாலையை நாங்க வந்து பயன்படுத்துறோம். இந்த மாதிரி எங்க தொழிலோடவும் எங்க வாழ்வாதாரத்தோட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலைய 1 மணி நேரம் 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் என்ற பேர்ல இன்னைக்கு வந்து முழுக்க எல்லா வாகனத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு முழுக்க வாகனத்துக்கான சாலையாவே இதை மாத்திட்டு முழுக்க இந்த மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தை வந்து நாசம் பண்ணக்கூடிய வகையில வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை உடனடியா நிறுத்தணும். இப்ப இங்க நொச்சிக்குப்பத்திலிருந்து சீனிவாசபுரம், முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வரையும் இருக்கக்கூடிய இந்த 9 மீனவ கிராமங்கள் அதிகப்படியா மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் செய்யறதுனால இந்த கடற்கரை பகுதிகள் வந்து மீன்பிடி தொழில் சார்ந்த பாதுகாப்பு மண்டலமா
தமிழக அரசு அறிவிக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை 9 மீனவ கிராமங்களும் சேர்ந்து தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். அதே போல இந்த சாந்தம் நெடுஞ்சாலை என்றதுதான் போக்குவரத்துக்கான சாலை. அந்த சாலையில போக்குவரத்து நெரிசல்னா நீங்க அந்த சாலையை விரிவாக்கம் பண்ணுங்க. அந்த சாலையில இருவழி வாகன போக்குவரத்து ஏற்கனவே இருந்தது போல அனுமதிங்க. அதை விட்டுட்டு எங்களோட வாழ்வாதாரத்துக்கும் எங்க தொழிலையும் கெடுக்கக்கூடிய வகையில ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த தொழிலை முழுக்க முழுக்க நம்பி இன்னைக்கு இந்த வாகன போக்குவரத்து என்ற ஒரே விஷயத்துல மீன்பிடி தொழிலும் இன்னைக்கு காலியாகி போயிடுச்சு. மீன் வியாபாரம் அறவே இன்னைக்கு இல்லாத ஒரு மோசமான சூழல் இருக்கு. ஒரு அரசு அந்த மக்களை மேம்படுத்துறதுக்கும் அந்த மக்கள் நல்லா வாழ்றதுக்கு தேவையான வேலையை தான் பார்க்கணும். அதுதான் அரசு. ஆனா நல்லா வாழ்ற மக்களை கெடுக்கிறதுக்கு ஒரு அரசு இருக்குன்னா அது இந்த அரசா தான் இருக்கும் என்றதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதனால இது முழுக்க முழுக்க மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமா அறிவிக்கிற வரைக்கும் எங்களோட கோரிக்கை நாங்க விட போறதில்ல. வாரம் 9 மீனவர் கிராமங்களும் ஒன்னு சேர்ந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு மீனவர் கிராமத்தில் கூட்டத்தை தொடர்ந்து நாங்க நடத்தின்னு இருக்கோம். அரசு கிட்ட தொடர்ந்து வச்சுன்னு இருக்கோம் இந்த கோரிக்கை. அதே போல இந்த நீலக்கொடி திட்டமா இருக்கட்டும், கடல் வழி மேம்பால திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா இங்க ரோப் கார்ன்றாங்க. இதெல்லாம் யாரு கேட்டது? ஒரு காலகாலமா இந்த தொழில ரொம்ப ஆயிரக்கணக்கான மக்கள் மீன்பிடி தொழில் சார்ந்து பணி செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு எங்களோட வாழ்வாதாரத்தோட தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இந்த மீன்பிடி தொழிலுக்கே சம்பந்தம் இல்லாத கடற்கரை எங்கேயாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு சுற்றுலாவுக்கு அங்க போங்க. இங்க லட்சக்கணக்கான மக்கள் கடற்கரைக்கு வராங்க. இலவசமா காத்து வாங்கலாம், இலவசமா பொழுது போகலாம், கடற்கரையில அழகா காலை நினைக்கலாம். ஒரு பைசா யாருக்கும் செலவு இல்லை. ஆனா இந்த நீலக்கொடி திட்டம் என்றது குறிப்பிட்ட நேரம் நீங்க இந்த கடற்கரையில வர்றதுக்கே நீங்க கட்டணம் செலுத்தணும். அதே போல கடற்கரையில காலை நினைக்கணுமா, இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு நீங்க காசு கட்டணும். வண்டி பார்க்கிங்க்கு நீங்க பணத்தை கட்டணும். நம்ம வீட்டு காசு நம்ம கடற்கரை இலவசமா நம்ம ஏழைப்பாளை எல்லாருமே போறாங்க. இதை யாரோ ஒரு தனியாரோ யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கணும் என்றதுக்காக இது முழுக்க முழுக்க கட்டணம் ஆகிட்டு இதுல ஏதாவது ஒரு பெரிய அளவுல வருவாய் ஈட்ட முடியுமான்னு அரசு நினைக்கிறது தப்பான விஷயம். லட்சக்கணக்கான மக்கள் மெரினாவில கூட்டுறாங்க. இலவசமா காத்து வாங்கி போறதுல தப்பே கிடையாது. ஆனா திட்டமிட்டு இந்த மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தை முதல்ல அகற்றிட்டா மீனவர்கள் இங்க இருந்து அறவே அகற்ற முடியும்ன்ற நோக்கத்தோட நிறைய திட்டங்கள் இங்க கொண்டு வராங்க. இது எல்லாத்தையும் கைவிடணும். இந்த பகுதி மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமா அனௌன்ஸ் பண்ணணும் என்ற தலையாய கோரிக்கை நாங்கள் வலியுறுத்துறோம். சிகாமணி, நாம் நேரடியாகவே கேட்டோம். அதாவது இந்த பகுதியில் நீலக்கொடி திட்டம், அதே போன்று ஏற்கனவே கைவிடப்பட்ட அந்த புரோக்கன் பிரிட்ஜ், சென்னையின் அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய அந்த புரோக்கன் பிரிட்ஜை தொங்கு பாலம் வடிவில் புதிதாக அந்த பாலத்தை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளை கேட்டிருக்கிறது அரசு. அதே போன்று இங்க இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்விடங்களை மேம்படுத்துவதற்கான அந்த குடியிருப்புகளை கட்டித்தருவது உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யாமல் அடுத்தடுத்த திட்டங்கள் மீனவர்களுக்கு எந்தவித பயனும் அளிக்காத திட்டங்களை தொடர்ச்சியாக இந்த விளம்பர திமுக அரசு நடைமுறைப்படுத்த முயற்சி மேற்கொள்கிறது. இது மீனவ சமுதாய மக்களை பாதிக்கக்கூடிய அளவிலாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். உதாரணமாக நமது ஒளிப்பதிவாளர் நேரடியாக காட்சிப்படுத்துவார். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் சாலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் அளவிலேயே இந்த கடற்கரை வந்துவிடுகிறது. கடற்கரையிலிருந்து 200 300 மீட்டர் தொலைவிலேயே கடலை அடைந்து விடலாம். இப்படியான சூழ்நிலையில் இந்த பகுதியிலேயே தங்களது படகுகளையும் வலைகளையும் மீனவ மக்கள் வைத்து பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக இங்கு மீன் தொழிலை செய்து வருகிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் இந்த பகுதியில் மெரினா கடற்கரையை மையப்படுத்தி நொச்சிக்குப்பம், டுமில்குப்பம் உள்ளிட்ட இந்த 9 கிராமங்களையும் உள்ளடக்கி இந்த நீலக்கொடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் முதலில் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களை அப்புறப்படுத்தினார்கள். நீலக்கொடி திட்டம் இந்த சான்று பெறுவதற்காக அடுத்த கட்டமாக இங்கு நிறுத்தியிருக்கக்கூடிய இந்த மீனவ படகுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபடும். அப்படி மீனவர்களுடைய மீன் நிறுத்தக்கூடிய படகுகளை இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் எங்களது வாழ்வாதாரம் என்பது கடுமையாக பாதிக்கப்படும். ஏனென்றால் கடற்கரைக்கு அருகாமையில் படகுகளை நிறுத்துவதும் அந்த படகில் நேரடியாக வலைக்கு சென்று கடலுக்கு சென்று வலையிட்டு மீன்களை பிடித்து வருவதும், பிடித்து வரக்கூடிய மீன்களை இந்த கடற்கரை சாலைகளிலேயே விற்பனை செய்வதும், இப்படியுமாகவே பல ஆண்டுகள் இவர்களது பாரம்பரியமாக இவர்களது வியாபாரம் என்பதும் இவர்களது பொருளாதாரம் என்பதும் இருந்து வந்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இதனை எதையும் கருத்தில் கொள்ளாமல் தூய்மையான கடற்கரை என்ற வாசகங்களை கூறி தற்போது நீலக்கொடி சான்று பெறுவதற்கான முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவது மீனவர்களையும் மீனவ சமுதாய மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் என்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் தெரிவிக்கிறார்கள். நீலக்கொடி என்ற ஒரு திட்டம் மட்டும்தான் இந்த பகுதியில் மீனவ மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா என்பதாக பார்த்தால் இல்லை. நீலக்கொடி திட்டம் என்பது ஒரு திட்டமாக இருந்தால் மற்றொரு திட்டம் என்பது கடந்த 2011ஆம் ஆண்டு
புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் மீனவ மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதாக கணிக்கப்பட்ட அந்த புரோக்கன் பிரிட்ஜ் அந்த பாலத்தை சீரமைக்கும் பணியை உடனடியாக கைவிடப்படும் என்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மீனவ மக்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் தற்போது அந்த புரோக்கன் பிரிட்ஜ் என்ற அந்த பாலத்தை மீண்டும் தொங்கு பாலம் வடிவில் கட்டப்போகிறோம், அதற்கான சாத்தியக்கூறுகளை கேட்கிறோம் என்பதாக தற்போது அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அப்படி அந்த பகுதியில் தொங்கு பாலம் வந்துவிட்டால் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய படகுகள் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மீனவ மக்கள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த திட்டமும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த திட்டம் என்ன, இதனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது தொடர்பாகவும் நாம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. இப்ப இந்த தொங்கு பாலம் வடிவில் கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி அதற்கான சாத்தியக்கூறுகள் கேட்டிருக்காங்க. முதற்கட்டமா அந்த பாலம் வந்தா மீனவ சமுதாய மக்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? இப்படி தொடர்ந்து அரசு பல்வேறு திட்டங்கள் இந்த 9 கிராம மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் அறிவிச்சிருக்கிறது. எந்த மாதிரி மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்கு சார்? அந்த அரசு அறிவித்திருக்கிற அந்த தொங்கு பாலம் இருக்கிற இடம் ஏற்கனவே ரிக்ஷாக்காரன் பாலம். நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல அவர் போய் அந்த பாலம் அந்த நேரத்துல புயல் சமயங்கள்ல உடஞ்சி இதுவாகி போச்சு. ஆனா அந்த நேரத்தில் மக்கள் தொகை பெருக்கம் பெருசா இல்லை. ஆனா இப்போ மக்கள் தொகை பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு. தொழிலும் பாத்தீங்கன்னா மீனவர்கள் தொழில் அதிகப்படியா ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பட்டினம் பக்கத்துல சீனிவாசபுரம் முள்ளிக்குப்பத்துல இருந்து ஊரூர் குப்பம் வரைக்கும் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு இணைக்கிற அந்த பாலம் வந்ததுன்னா இந்த மீனவர்களுடைய தொழில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அது மட்டும் கிடையாது, அந்த இடம் தான் அடையார் கடலோட கலக்கிற இடம். அந்த கடலோட கடற்கரை இடத்துல நீங்க பாலத்தை கட்டினீங்கன்னா ஒரு பேரிடர் மாதிரியான புயல் மாதிரியான காலங்கள் நடந்து வந்ததுன்னா அந்த இடத்துல அந்த தண்ணி கடலுக்கு போகாம ஒட்டுமொத்த தண்ணியும் மீனவ பகுதிகளில் உள்ள வர சாத்தியக்கூறு வரும். சென்னை மூழ்கிறதுக்கான அபாயமும் ஏற்படும். இது மாதிரியான ஒரு அபாயகரமான ஒரு சில திட்டங்களை கொண்டு வரதை மிக வன்மையா கண்டிக்கிறோம். மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்றதே கூட அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த கடலும் ஆறும் கலக்கிற இடத்துல தான் மீன் உற்பத்தி அதிகமா நடைபெறும். இப்ப நீங்க அது மாதிரி பாலங்க அந்த மாதிரியான இடங்கள்ல பாலங்களை கட்டுறதுக்கான ஆயத்தக்கூறுகளை செஞ்சீங்கன்னா அந்த இயற்கையான அந்த மீன் உற்பத்தி ஆகிற இடங்கள் எல்லாம் நீங்க அழிக்கிற சூழ்நிலை ஏற்படும். அதனால மீன் வளம் அழியும். மீன் வளம் அழிஞ்சாலே மீன்பிடி தொழில் அழிஞ்சிடும். அதனாலதான் இந்த தொங்கு பாலம் மாதிரியான திட்டங்களை மீனவர்கள் எதிர்க்கிறதுக்கு காரணமா இருக்கு. தொங்கு பாலம் மட்டும் கிடையாது, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கடல்ல கடல்லயே மேம்பாலம் போடுறதா ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம இதுல இருந்து நீலாங்கரை திருவான்மியூர் வரைக்கும் அந்த பகுதி முழுக்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடல் மேம்பாலம் வந்ததுன்னா அதை விட மிகப்பெரிய பாதிப்புகளை மீனவர்கள் சந்திப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த அதிகாரிகளுக்கு புரியுதா இல்லையானே புரியல. இப்ப தொழிலுக்கு போற மீனவர்கள் போயிட்டு வராங்க. கடல் ஒரு நேரங்கள்ல அமைதியா இருக்கும், ஒரு நேரங்கள்ல சீற்றமா இருக்கும். அப்படி படகுகளை எடுத்துட்டு வரும்போது இப்ப நாங்க இடத்துக்கு ஏற்றபடி படகுகளை கொண்டு கரையில கொண்டு வருவாங்க. ஆனா அந்த மேம்பாலங்களோட அந்த தூண்கள் இதுவாகும் போது கடல்ல இருந்து வர அந்த அலை அடிக்கிற நேரங்கள்ல திடீர்னு திசை மாறினாகும், கடல்ல போய் அந்த பாலங்கள் மேல மோதி அந்த படகுகள் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால தயவு செய்து இந்த தொங்கு பாலம், இந்த தரை பாலம், அதே மாதிரி இந்த நீலக்கொடி இது மாதிரியான திட்டங்களை கடல் பகுதிகளில் கடற்கரை பகுதிகளில் தயவு செய்து கொண்டு வராதீங்க. இது மீனவர்களை மீன்பிடி தொழிலையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும். அதனால இந்த நொச்சிக்குப்பத்துல இருந்து சீனிவாசபுரம் முள்ளிக்குப்பம் வரை இருக்கிற இந்த பகுதியை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமா அறிவிக்கணும்ன்றதை இந்த நேரத்தில் நாங்க எங்களோட கோரிக்கையாவே எந்த அரசு வந்தாலும் சரி அந்த அரசுகளுக்கு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். நேரடியாகவே கேட்டோம் சிகாமணி. அதாவது மீனவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் விளம்பர திமுக அரசு பல அறிவிப்புகளை கொடுத்தது. குறிப்பாக மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கக்கூடிய அந்த டீசல் உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தின் போது அந்த தொகை என்பது உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று மீனவர்களுக்கான அந்த உதவித்தொகை, அதே போன்று மீனவர் பகுதி இருக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகள் கட்டித்தரப்படும். இப்படி பல அறிவிப்புகள் என்பது விளம்பர திமுக அரசு மீனவர்களுக்காக வாக்குறுதியாக அளித்து தேர்தல் நேரத்தில் மீனவ மக்களின் வாக்குகளை பெற்றார்கள். ஆனால் இப்படியான அறிவிப்புகளில் பெரும்பாலான அறிவிப்புகள் எதையும் நிறைவேற்றாமல் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எந்தவித பயனும் அளிக்காத நீலக்கொடி திட்டம்,
அதே போல மேம்பாலம் கட்டும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் குடியிருப்புகள் என்பது 30 ஆண்டுகளை கடந்து விட்டது. அந்த குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் இருக்கிறது. சேதமடைந்து இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளுக்கு சீரமைத்து தர, இதே பகுதியில் சீரமைத்து தர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் விளம்பர திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின் போது 2 லட்சம் வீடுகள் மீனவ மக்களுக்கு அவர்கள் வசித்திருக்கக்கூடிய அதே பகுதியில் கட்டித்தரப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சேதமடைந்து இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளுக்கு மாற்று குடியிருப்புகள் அருகாமையில் கட்டித்தரப்படும் என்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் அப்படியான எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கான, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாமல் மீனவ மக்கள் பாரம்பரியமாக செய்து வரும் தொழிலை முடக்கும் வகையில் புது புது திட்டங்களை அறிவித்திருப்பது மீனவ மக்களிடத்தில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அரசின் மீதான வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த திட்டங்கள் அனைத்தையும், மீனவ மக்களை பாதிக்கக்கூடிய இந்த திட்டங்கள் அனைத்தையும் கைவிட வேண்டும். இந்த பகுதியை, இந்த மயிலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த 9 மீனவ கிராம பகுதியையும் மீன்பிடி தொழில் செய்யும் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதே இந்த மீனவ மக்களின், 9 கிராம மீனவ மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சிகாமணி, மீனவ கிராம மக்களின் பிரச்சனைகள் குறித்த விரிவான தகவல்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி ஜெயராணி. வடசென்னை திரைப்படத்தில் நான் எங்கள் பகுதி மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கறதுனா நாங்கள் இருக்கிற இடத்துலையே செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஆனால் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் காலங்காலமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த மீனவ பகுதி மக்களை எப்படியாவது காலி செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட திமுக அரசு செயல்பட்டு வருது வெளிப்படையாக தெரியுது. இந்த திட்டத்தை கைவிட்டு மீனவர்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை ஜெயா பிளஸ் மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.